வெல்கம் டு ஜெயிலாக் பண்ண பேப்பர்னா. இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஈவினிங் எங்கள் அம்மா கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தேன். எங்கள் அம்மா எனக்காக வந்து காளான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் அது வந்து எப்படி பண்ணாங்கன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் அது இருக்குது. இப்படி இருக்கட்டும். இது கூட வந்து என்னென்ன போடணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த வெங்காயம் வந்து ஏன் இப்படி இங்கே இருக்குன்னா, வெங்காயம் வந்து தேவைப்படும் அதுக்கு, அதனால் நம்ம வச்சுருக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு இது என்னென்ன மிக்ஸ் பண்ணோன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதாவது குட்டி குட்டியானா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு போடணும். அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உங்களுக்கு 1 ஸ்பூன் போடணும். எல்லாமே 1 ஸ்பூன் போட்டு மசால் பொடியில் வந்து தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதெல்லாம் பிசைஞ்சு எடுத்து நம்ம வடை மாதிரி தட்டி இப்போ எண்ணெயில் போடணும். ஃபஸ்ட் நான் அதை பிசைஞ்சுக்கிறேங்க. என் வாய்ஸ் வந்து ஏன் இப்படி இருக்குன்னா, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சு. எனக்கு கோல்டும் காஃபும் இருக்குது. நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் நேற்று, அதனால எனக்கு வந்து காய்ச்சல் வந்துடுச்சு. எங்கள் அம்மா நேற்றே சொன்னாங்க, இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றா உனக்கு சளி பிடிக்க போகுதுன்னு சொன்னாங்க. பிடிச்சிருச்சு. நல்லா பிசைஞ்சு இப்போ நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு அதாவது ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இதை வந்து பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ப்ரௌன் கலரில் வராத வெயிட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணுறதோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி வடை மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டைம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது 2 தக்காளி கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சாஸ் டேஸ்ட் வரணுன்றதுக்காக போட்டு நல்லா வந்து வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாஸ் மாதிரி இந்த இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே வந்து இதில் ஊற்றணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற்றிட்டு அதுக்கடுத்து என்னென்ன பண்ணாங்க கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த சாஸ் மாதிரி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி காய வச்சு இந்த காளான் வந்து நம்ம நல்லா போட்டு வதக்கிடணும். நல்லா வதங்கணும். அதாவது அந்த பச்சை வாசனை ஸ்மெல் போகணும். நம்ம காய வச்சு எடுத்தோன்னே மொறுமொறுன்னு ஆகிடும். சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கணும். சிம்மில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுருணும். ஓகே, இது இந்த மாதிரி இப்படி இருக்கும். இப்படிதான் இருக்கும். அந்த பக்கத்தை அது அப்படி தான் இருக்கும். போட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா வச்சிடணும். வச்சுட்டு நல்லா வந்து பாயிலாகி நல்லா வரும்போது நாங்கள் வந்து ஒரு டம்ளரில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கலக்கி வச்சுருக்கோம். இந்த தண்ணி எடுத்து அதை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வரும்போது கடைசியாக ஊற்றி கொத்தமல்லி போட்டு சாப்பிட்றலாம். இப்போ வந்து இதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் அப்படியே குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு காய்ச்சிங்க அந்த தண்ணி எடுத்து ஊற்றி
எடுத்துட்டிங்க, கொத்தமல்லி போட்டு ஃபைனலாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என் தம்பி இப்போ தான் சாப்பிட்டான். உங்களுக்கு காமிக்கிறேன் என் தம்பியை. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கான், சூப்பராக இருக்கான் பார்த்தீங்களா? அவனை எங்கள் அம்மாவும் செஞ்சுட்டு ரூபாய். சான்ஸே இல்லை, ஃபேன்டாஸ்டிக். அமுக தும்முகள் அமால் டுமா, அமுக தும்முகள் அமால் டுமா, அமுக தும்முகள் அமால் டுமா, அமுக தும்முகள் அமால் டுமா, அமுக தும்முகள் அமால் டுமா.